Welcome to VL Academy. இந்த வீடியோல காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன்ல ப்ராக்டிகல் ப்ராப்ளம் நம்பர் 10 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1/2.40. இந்த ப்ராப்ளம் நான் எந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஆத்தர் டீடைல்ஸ் எடிஷன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ த டைட்டில் பேஜ் வந்து உங்களுக்கு thumbnailல காமிச்சிருக்கேன். ஸோ யூ கேன் லுக் ஓவர் தட். ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் டெக்ஸ்ட் புக் ஆல்சோ இந்த கொஸ்டின் வந்து இதுல நோட் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. Now let's get into the problem. ஸோ இதுதான் வந்து காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போயிருந்தோம். அண்ட் திஸ் இஸ் தி ப்ராப்ளம். அண்ட் இதுல வந்து என்னன்னா எல்லாமே வந்து டைரக்டா கொடுத்துட்டாங்க. லைக் டைரக்ட் லேபர் ஆகட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட், செல்லிங் ஓவர் ஹெட், இதுதான் எல்லாமே இங்க வந்து ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அந்த ஐட்டம்ஸ் வந்து டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து தனியா அதை எடுத்து டோட்டல் பண்ணவங்க எடுத்தாங்க. பட் ஒன்லி திங்ஸ் இங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கு, ஃபினிஷ்டு கூட்ஸ் இருக்கு. இது மூணும் எந்தெந்த ஓவர் ஹெட் கீழே வரும் அப்படிங்கறது மட்டும்தான் நாம இதுல பார்க்க போறோம். அண்ட் இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் கீழே வரும். ஓகே, பியாண்ட் தட் மெத்தட் எல்லாமே ஃபார்மேட்ல இருக்கிற மாதிரி தான். Now let's get into the answer. Opening inventory of materials, opening raw materials கொடுத்திருக்காங்க, that is 40,000. அண்ட் அது கூட இந்த வருஷம் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 1,52,000. இப்போ இது கூட இந்த க்ளோசிங் இன்வென்ட்ரியை லெஸ் பண்ணணும். ஏன் க்ளோசிங் இன்வென்ட்ரி நம்ம லெஸ் பண்றோம் அப்படின்னா அந்த வருஷ கடைசியில வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமலே வச்சிருக்கோம். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போவோம். ஸோ இந்த வருஷத்துக்கு நம்ம இந்த ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணல. ஆக்சுவலா எவ்வளவு ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், கன்சியூம் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,60,000 rupees. ஓகே, அது கூட டைரக்ட் லேபரையும் ஆட் பண்ணணும் டு கெட் பிரைம் காஸ்ட். இந்த பிரைம் காஸ்டோட மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் அதை ஆட் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ங்கிறது வந்து ஃபேக்டரிக்குள்ள நடக்கிற செலவுகள், அதாவது லேபருக்கு கொடுக்குற வேஜஸை தான் ஃபேக்டரிக்குள்ள வேற என்னென்ன செலவுகள் இருக்கு அப்படின்னு. அதுல ஒர்க் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்டுக்குள்ளதான் வரும். ஏன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல அந்த ப்ராசஸிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் இது. ஸோ அப்போ அது எங்க இருக்கும், ஃபேக்டரிக்குள்ளதான் இருக்கும். ஸோ அதுக்கான செலவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 55,000. அதாவது போன வருஷம் செமி மேனுஃபேக்சர்டா இருந்து இந்த வருஷத்துக்கு ஃபேக்டரியில அப்படியே இருக்கக்கூடியது இது. அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா இந்த வருஷம் வந்துருச்சு இல்லையா, அதனால அதை ஆட் பண்றோம் இந்த மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்டோட. அது கூட இதையும் ஆட் பண்ணிட்டு ஸோ வி ஆர் கெட்டிங் 4,68,000. அது கூட க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஏன்னா பாதி தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 4-5 ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அதோ செமி ப்ராசஸ்டோட நம்ம அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போறோம். இது இந்த வருஷம் ஃபினிஷ் குட்ஸா இருக்காது. ஓகே, அதனால இந்த க்ளோசிங் அப்படிங்கிறதுனால இந்த 72,000 நம்ம லெஸ் பண்ணோம்னா வில் கெட் ஒர்க் காஸ்ட், தட் இஸ் 3,96,000. இப்போ அந்த 3,96,000 இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் அது வந்து ஜெனரல் எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்துருக்காங்க, அதை நாம இங்க ஆட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இப்போ அதை ஆட் பண்றப்போ வில் கெட் 4,36,000. அதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணது. அது போக ஃபினிஷ்டு கூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நாம இங்க ஆட் பண்ணுவோம். தட் இஸ் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ், அது 64,000. இது நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் தனியா சொல்றேன். 64,000 அண்ட் அதை ஆட் பண்ணோம்னா வில் கெட் 5 lakh. அந்த 5 lakhல க்ளோசிங் ஃபினிஷ்டு கூட்ஸ் அது எப்படி நம்ம இது பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 4,36,000. மொத்தம் இங்க எவ்வளோ 98,000 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த யூனிட்ஸ் இன்டு இங்க க்ளோசிங் ஃபினிஷ் கூட்ஸ் எவ்வளவு யூனிட், 34,000 யூனிட்ஸ். ஸோ இங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இவ்வளோ ரூபாயில நம்ம இவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு யூனிட்டோட காஸ்ட் என்னவோ அது இன்டு இந்த க்ளோசிங் ஃபினிஷ் கூட்ஸோட யூனிட். ஓகே, அது வந்து 34,000 யூனிட். அது எவ்வளவு வருதுன்னா 1,51,265 rupees. ஸோ அதை நம்ம லெஸ் பண்றோம். ஸோ இன் கேஸ் ஆஃப் லெஸ் நம்ம வந்து இங்க பிராக்கெட் போட்டுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து எல்லாம் ஒரே காலம்ல நம்ம மென்ஷன் பண்றதுனால யூ மே கெட் கன்ஃபியூஸ். ஸோ இந்த பிராக்கெட்ல இருக்குதுன்னா நம்ம லெஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி லெஸ் பண்றப்போ வி கெட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் as 3,48,735 rupees. இப்போ சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ்னு தனியா இருக்கு, அது கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 50,000 இருக்கு இல்லையா, அதை வந்து நாம இங்க ஆட் பண்றோம். ஸோ அப்படி ஆட் பண்றப்போ 3,98,735 rupees as காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
சேல்ஸ் எவ்வளோ 8 லேக் அது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க 80,000 யூனிட்ஸ் இருக்கு, அது தனியா நம்ம வச்சிடலாம். இங்க 8 லேக் ருபீஸ். ஸோ இங்க 3,98,735 ருபீஸ் செலவு பண்ணி நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை நம்ம 8 லேக் ருபீஸ்க்கு வித்துருக்கோம். ஓகே, அப்போ அந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் ஆன டிஃபரன்சஸ் தான் வந்து நமக்கான லாபம். ஓகே, so that is 4,01,265 rupees. இந்த காலம் நான் முடிச்சிட்டேன். இப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த 98,000 அதாவது இந்த வருஷம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஒர்க்கிங் நோட். இங்க ரெட் கலர்ல 1 போட்டிருக்கு, இங்கேயும் 1 போட்டிருக்கு. ஸோ தட் இஸ் ஒர்க்கிங் நோட். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு. இங்க வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்கோம், 80,000 யூனிட்ஸ் சேல் ஆயிருக்கு. ஓகே, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லி 80,000 யூனிட்ஸ். ஸோ அந்த 80,000 இங்க போயிருக்கு. ஓகே, ஏன்னா சேல்ஸ் வந்து 8 லேக் ருபீஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். எவ்வளோனா 80,000 யூனிட். அப்ப அந்த 80,000 யூனிட்டுமே இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் இந்த 34,000 கிளேசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 34,000 அதுவுமே இந்த வருஷம் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அதனால அதையும் இங்க ஆட் பண்ணணும். மைனஸ் ஓப்பனிங் யூனிட்ஸ். ஓப்பனிங் ஃபினிஷ்ட் குட்ஸ் யூனிட்ஸ் எவ்வளோ 16,000 யூனிட்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா போன வருஷம் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அது இந்த வருஷத்துக்கு ஃபினிஷ்டு குட்ஸா எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணல, அதனால இதான் லெஸ் பண்றோம். ஓகே, ஸோ அப்படி லெஸ் பண்றப்ப 98,000 யூனிட்ஸ் அதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இந்த 98,000 யூனிட்ஸ்ல ஓப்பனிங் ஃபினிஷ்ட் குட்ஸை ஆட் பண்ணணும். ஓகே, அது 16,000 யூனிட்ஸ். அப்போ 1,14,000 வருது. இது க்ளோசிங் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து லெஸ் பண்ணுவோம். ஓகே, அப்படி லெஸ் பண்றப்ப வில் கெட் 80,000 யூனிட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த யூனிட்ஸோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த 80,000 யூனிட்ஸ் தான் நாம வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பட் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு press on this bell button so that நான் என்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். உங்களால முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.